அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் மெயின்ஸ் ப்ரீவைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சோஷியல் இஷ்யூஸ் டாபிக்ல இது தேர்ட் கொஸ்டின் சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனலைஸ் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் ரிலேஷன்ஷிப் வித் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 2024ல கேட்ட ஒரு 10 மார்க் கொஸ்டின் சரியா? என்ன கேட்டிருக்காங்க, குளோபலைசேஷனோட இம்பாக்ட் எஜுகேஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குளோபலைசேஷன் இதனால எஜுகேஷன்ல என்ன இம்பாக்ட் ஆச்சு, ஹெல்த்ல என்ன இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கறத நமக்கு கேட்பாங்க. ஸோ இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸுமே இருக்கு குளோபலைசேஷனால. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அட்ரஸ் பண்ணா போதும் சரிங்களா? ஸோ குளோபலைசேஷன் இந்த கொஸ்டின்ல நமக்கு டைரக்டாவே இம்பாக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா கொஸ்டின் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறோம் இன்ட்ரடக்ஷனா. இப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிறதும் ரைட் டு எஜுகேஷனை பத்தியும் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கணும் சரியா? இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ரைசிங் ஆர் எல்ஸ் இன்க்ரீசிங் கனெக்டட்னஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கல்ச்சர் அண்ட் சொசைட்டி த்ரூ ட்ரேட், டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா? ஸோ குளோபலைசேஷன் உலகமயமாதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா? ஸோ இந்த உலகமயமாதல் அப்படிங்கிறது ஒரு இன்டர் கனெக்டட்னஸை நமக்கு டெவலப் பண்ணுது சரிங்களா? முன்னாடி 1991க்கு பிஃபோரா பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமி அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்டர்னலைஸ்டு எக்கானமியா தான் இருந்துச்சு. ஒரு இன்வர்ட் லுக்கிங் எக்கானமியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம அவுட்வர்ட் லுக்கிங் எக்கானமியா போகிறோம். அப்படி மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா, குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், டெக்னாலஜிஸ், முக்கியமான ப்ராக்டிசஸ் அது எல்லாமே நமக்கு இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் எஜுகேஷன்லயுமே வந்து இம்பாக்ட் ஆயிருக்கும் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A 6 to 14 இயர்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம சொல்றோம். இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் செக்டாரை மல்டிபிள் வேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, போத் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும் சரியா? இப்போ எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டனால நமக்கு இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் கண்டென்ட், இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டி இருக்காங்க சரியா? இந்த சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டி இந்தியாவில் அவங்களோட கேம்பஸை செட்டப் பண்ண போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்சானியா, ஸ்ரீலங்கா, யுஏஇ இந்த மாதிரியான நாடுகள்ல அவங்க கேம்பஸை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கும், இந்தியன் எஜுகேஷனல் வேல்யூஸ் வெளிநாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருந்திருக்கு சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, கொலாபரேஷன் வித் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கரிக்குலம் அண்ட் பெடகாகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா? கரிக்குலம் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் சிலபஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், பெடகாகினா என்ன டைப் ஆஃப் லேர்னிங் மெத்தடாலஜிஸ்லாம் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ குளோபலைசேஷனுக்கு முன்னாடி குளோபலைசேஷனோட இமிடியேட் இயர்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் லேர்னிங் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருப்போம். அதுக்கப்புறமா கிராஜுவலா குளோபலைசேஷனோட இம்பாக்ட், இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் ப்ராக்டிசஸ் பத்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரப்ப என்ன ஆகுதுன்னா, ரூட் லேர்னிங்ல இருந்து ஒரு ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங், ஒரு கற்றல் அந்த விகிதம் அப்படிங்கிறது ரூட் லேர்னிங்ல இருந்து மாறி ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கா நமக்கு டெவலப் ஆயிருக்கும் சரிங்களா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா? சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நம்ம ரியல் டைமா பண்ணி பார்க்கறது, அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா? ஸோ அது இல்லாம ஃபாரின் லாங்குவேஜஸோட டீச்சிங் அப்படிங்கிறதும் இந்தியாவில் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. பிரெஞ்சு லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து சொல்லி தராங்க, ஜெர்மன் மொழி வந்து சொல்லி தராங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட கரிக்குலம்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் இங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சொல்லுது, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா? அடுத்தது growth ஆஃப் பிரைவேட் செக்டார் அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபலைசேஷனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு 1990 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதனோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அதுக்கு முன்னாடியை விட ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. பிரைவேட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு எஜுகேஷன், ஒரு கல்வியை கொடுக்குறாங்க, இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்றாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல. இதனால அங்கிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப எக்யூப்டா, நாலேஜபிளா, ஸ்கில்ஃபுல்லா வராங்க. இப்போ நம்மளே ஃபீல் பண்ணிருப்போம், 12th முடிச்சுட்டு நம்ம வர்றதுக்கும்
ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு நல்லாவே புரியும். நம்மளால கிளாஸுக்கு முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். ஆனா ஒரு சிபிஎஸ்இ எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்டா இருந்தா, அவங்க கிளாஸுக்கு முன்னாடி நின்னு தைரியமா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நெறையா ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு பிரைவேட் எஜுகேஷன் அப்படிங்கிறது குளோபலைசேஷனோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட் சரிங்களா? ஸோ இதுல வந்து அர்பன் ரூரல் டிவைட் இருக்கு, ரிச் புவர் டிவைட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறத ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயமா பார்க்காம, அத வந்து ஒரு கமாடிட்டியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா கோச்சிங் சென்டர்ஸ், இந்த நீட் ஜேஇக்கான கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி நெறைய கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்றாங்க? பேசிக் எஜுகேஷன கூட கமர்ஷியலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய அண்டர் பிரிவிலேஜ்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஆக்சஸ் அப்படிங்கிறது இல்லாம போகுது. ஒரு ஸ்கில் கேப் அப்படிங்கிறது இருக்க செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்தது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் அண்ட் டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் குளோபலைசேஷனோட ரீசன்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேர்னிங், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் லைப்ரரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாலேஜை எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறதையே ரெவல்யூஷனலைஸ் பண்ணியிருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம நேரடியா லைப்ரரிக்கு போய் கண்டென்ட்ஸை வந்து படிப்போம். நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் தெரிஞ்சுப்போம். இப்போ எல்லாமே நம்ம ஃபோன்லயே பார்த்துக்கிறோம். கிளாஸ் ரூம்க்கு போகாம அந்த கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத நமக்கு மொபைல்லயே வந்து வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எஜுகேஷனை வேற லெவல்ல இம்பாக்ட் பண்ணியிருந்தாலுமே, இந்த டிஜிட்டல் டிவைட் இருக்கக்கூடிய காரணத்தினால ரூரல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வல்னரபிள் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது ப்ரெஷர் ஆன் நேஷனல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் லைக் யுனெஸ்கோ, OECD இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ SDG 4 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடாப்ட் பண்றோம். இது எல்லாமே நம்மளோட நேஷனல் பாலிசிஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம அடாப்ட் பண்றப்ப நம்ம இன்க்ளூசிவிட்டியை தாண்டி எல்லாத்துக்குமான கல்விங்கிறத தாண்டி பெர்ஃபார்மன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமா நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட்ஸ் வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன வே ஃபார்வர்ட்? ஏன்னா கொஸ்டின்ல வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்மளும் நெகட்டிவ் சென்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பாசிட்டிவ் சென்ஸ்ல ஒரு வே ஃபார்வர்டை கொடுத்து முடிக்கணும். ஓகேங்களா? அப்ப டிஜிட்டல் டிவைடை பிரிட்ஜ் பண்ணணும். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் எல்லாம் ஓவரா இருக்கு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலேட் பண்ணணும். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கிறப்ப ஒரு மிடில் கிளாஸ், லோ இன்கம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களை கூட நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ குளோபல் விஷயங்களையும் நேஷனல் விஷயங்களையும் வந்து இன்டகிரேட் பண்ணணும், அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டு ப்ரியாரிட்டிஸையும் அலைன் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன்ல PPP மாடலை வந்து ப்ரொமோட் பண்ணும். அந்த PPP மாடல் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இல்லாம வெல்ஃபேரை பேஸ் பண்ணி இருக்கணும். அதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா கன்க்ளூட் பண்றப்ப குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸையுமே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கப்ப, ஒரு இன்க்ளூசிவான அப்ரோச் இருக்கப்ப, நம்ம குளோபலைசேஷனோட ஸ்ட்ரென்த்தை நம்மளோட மாணவர்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கலாம். சரியா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.